அனைவருக்கும் வணக்கம். மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம், சார் நாம் என்ன தான் சார் சாப்பிட்லாம், என்ன சாப்பிட்டா நான் நல்லா இருக்கலாம், என்ன சாப்பிட்டா நான் நோயில்லாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும், நான் எதை சாப்பிடக்கூடாது என்று கேட்கக்கூடியவர்களா நீங்கள்? வாருங்கள், பதிவுக்குள் செல்லலாம். ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆரோக்கியமான உணவுகளே அவசியமானதாக இருக்கிறது. இந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நல்ல உணவுகள் அவசியம், நல்ல சிந்தனைகள் அவசியம், நல்ல ஓய்வு அவசியம். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நல்லதாக இருக்க வேண்டும், நாம் உண்ணுகின்ற உணவுகள் நல்லதாக இருக்க வேண்டும். உணவு உண்ணும்போது நேரத்தை செலவழித்து அதற்கான நேரத்தை ஒதுக்கி உணவுக்கு மரியாதை கொடுத்து உண்ணும்போது அந்த உணவு நமக்கு அமிர்தமாய் மாறுகிறது. அப்படி நாம் உண்ணுகின்ற உணவுகள் இயற்கை சார்ந்ததாகவும் அதிகமாக உரங்களை போட்டு விளைவிக்காத உணவுகளையும் நாம் தேர்ந்தெடுத்து கொள்வது நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் மருந்துகள் இல்லாத உணவே இல்லை என்ற அளவிற்கு வந்துவிட்டது. ஆகையினாலே எதை தான் நாங்கள் சாப்பிடுவது, எப்படி சாப்பிடுவது, எப்பொழுதெல்லாம் சாப்பிடலாம் என்று கேட்கக்கூடியவர்களா நீங்கள்? வாங்க, காய்கறிகளை நன்றாக சாப்பிட பழகுங்கள். காய்கறிகள் நமக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் அடக்கி வைத்து கொண்டிருக்கிறது. அது இப்போது மருந்துகள் போட்டு விளைவித்தாலும் சரி, இருந்தாலும் நமக்கு தேவையான சத்துக்களை அது கொடுக்க தான் செய்கிறது. அதில் சில குறைபாடுகள் இருக்கும். இருந்தாலும் காய்கறிகள் நமக்கு எந்த விதத்திலும் கேடு செய்யாது. கீரைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கீரைகள் நம்முடைய உணவில் வாரத்தில் 2 நாட்களாவது இருக்கும்போது நம் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு அது வழிவகை செய்கிறது. அதுபோல் தண்ணீர் நன்றாக குடிக்க வேண்டும். தண்ணீர் என்றாலே மினரல் வாட்டர், பியூரிஃபை பண்ண சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் என்றெல்லாம் நாம் நினைத்து அதிக காசு கொடுத்து விலை கொடுத்து பாட்டில்களில் தண்ணீர் வாங்கி குடித்து கொண்டு இருக்கிறோம். அது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கவே செய்கிறது. ஊற்று தண்ணீர், ஆற்று தண்ணீர், ஏரி குளங்கள் தண்ணீர், மழை தண்ணீர், இதுவே சுத்தமான தண்ணீர்கள். இந்த தண்ணீரை காய்ச்சி பருகினால் அது நமக்கு எந்த கேடையும் தராது. ஊற்று தண்ணீர், ஆற்று தண்ணீர் எல்லாம் அப்படியே பருகலாம், அதில் எந்த பிரச்சனையும் வராது. கிணற்று தண்ணீரை அப்படியே பருகலாம், எந்த தொல்லையும் இருக்காது. இப்போது நகர்ப்புறங்களில் வாழ்கிறவர்களுக்கு கார்ப்பரேஷன் தண்ணி வரும். அந்த தண்ணீரும் அதில் குளோரின் பவுடர் போட்டு சுத்திகரிக்கப்பட்டு வருகிறது. அதை குடிப்பது சாத்தியமில்லை. அப்படியே குடித்தால் அது வாடையாக இருக்கும். அதனால் அது 2 நாள் கழித்து குடித்தால் நன்றாக தான் இருக்கும். அல்லது அதை காய்ச்சி வடிகட்டி ஆறிய பிறகு அதை குடித்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லது அதோடு சோம்பு, சீரகம் ஒரு நாளைக்கு, சோம்பு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மூலிகைகளை போட்டு, துளசி, இது போல் ஒவ்வொரு மூலிகைகளை ஒவ்வொரு நாளைக்கு போட்டு அதை கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை வைத்து அதை குடித்து வந்தாலும் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உணவுகளில் எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகள், இட்லி சாப்பிட்லாம், ரவா உப்புமா சாப்பிட்லாம், ரவை கஞ்சி சாப்பிட்லாம், கேழ்வரகு கஞ்சி சாப்பிட்லாம், கேழ்வரகு களி செஞ்சு சாப்பிடலாம். இப்படி நம்முடைய பாரம்பரியமான உணவுகளை, சிறுதானிய உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும். அதுபோக பழைய அரிசிகள் எல்லாம் இப்பொழுது திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. ஏன்னா எல்லோருமே இப்போ கொஞ்சம் விழிப்பாக இருக்கிறோம். நம்முடைய பாரம்பரியத்தை பின்னோக்கி போன பாரம்பரியத்தை முன்னோக்கி கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய பாரம்பரியமான நெல் வகைகள், அரிசி வகைகள், கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா,
கார சம்பா, இப்படி கிச்சிலி சம்பா, இப்படி நிறைய அரிசிகள் இருக்குது. அந்த அரிசிகளை நாம் பயன்படுத்தும் போது இந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அது பெரிதும் உதவியாக இருக்கிறது. அப்படியானால் இந்த உணவுகளை நாம் சாப்பிடும் முறைகளும் இருக்கிறது. 3 வேளை தான் சாப்பிட வேண்டும் என்றால் 3 வேளை, அதுவும் பசிக்கும்பொழுது சாப்பிட வேண்டும். இந்த 3 வேளை என்பதனாலே பசித்தாலும் பசி இல்லைனாலும் சாப்பிடணுன்ற அர்த்தம் இல்லை. பசிக்கும்போது 3 வேளை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சாப்பிடுவது அவசியம். ஏன்னா இந்த உடலுக்கு தேவையான எனர்ஜி அப்பொழுது தான் கிடைக்கும். உணவுகள் மூலமாக தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கிறது. அதனால் இந்த உணவுகளை நாம் பயன்படுத்தி வர வேண்டும். இது போக இயற்கையான காற்றை சுவாசிக்க வேண்டும். நம் உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். இரவு நேரத்தில் சரியான நேரத்தில் படுத்து உறங்க வேண்டும். காலையில் விடிகாலையில் எழுந்து கொள்ள வேண்டும். அன்றாடம் குளிக்க வேண்டும். உடலை குளிர்ச்சி செய்ய வேண்டும். தலையை குளிர்ச்சி செய்ய வேண்டும். தலைக்கு பெண்களாக இருந்தால் வாரத்தில் 2 நாளும், ஆண்களாக இருந்தால் வாரத்தில் 3 நாள் அல்லது 5 நாட்கள் கூட குளிக்கலாம். அல்லது தலைக்கு வாரத்தில் 2 நாட்களாவது எண்ணெய் வைக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் கடைபிடித்து வரும்போது இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உடலுக்காக நாம் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள், அந்த விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள் நமக்கு கேடு தரக்கூடியதாக இருக்கும். அதனால் ரொம்ப நமக்கு பிடித்த உணவுகளை தவிர்த்து விட்டு பிடிக்காத உணவுகள், கசப்பாக இருந்தாலும் சரி அது நமக்கு உடம்புக்கு நல்லது, அல்லது துவர்ப்பாக இருந்தாலும் சரி அது நம்முடைய உடலுக்கு நல்லது என்று நினைத்து அதை நாம் உட்கொள்ளும்போது அந்த உணவுகளே இந்த உடலுக்கு உரிய உணவுகள். அந்த உணவுகள் தான் நம்முடைய உடலுக்கு தேவையான உணவுகள். கசப்பு சுவை இருக்க வேண்டும், துவர்ப்பு சுவை இருக்க வேண்டும், புளிப்பு சுவை இருக்க வேண்டும். இந்த சுவைகளெல்லாம் அறுசுவைகளும் அதிகமாக இருந்தால்தான், சம நிலையில் இருந்தால்தான் இந்த உடல் நன்றாக இயங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். இதில் துவர்ப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த இரத்தம் கெட்டு போகாமல், அதாவது ரொம்ப திக்காகாமல் சரியான நிலையில் சரியான விகிதத்தில் இயங்குவதற்கு துவர்ப்பு சுவை ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஏன்னா இந்த ஆற்று இயங்குவதற்கு துவர்ப்பு சுவை அவசியமானது. அது துவர்ப்பு என்பது வாழைக்காவில் இருக்குது, அதுக்கடுத்தது மாதுளையில் இருக்குது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு காய்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி இந்த துவர்ப்பு சுவை உள்ள காய்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கடுத்தது கசப்பு சுவையும் வேண்டும். கசப்பும் நம்முடைய உடலுக்கு அவசியமானது. கசப்பு சுவை உள்ள காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். காரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். காரம் குறைத்து கொள்ள வேண்டும். காரம் உஷ்ணத்தை அதிகமாக்கிவிடும். உஷ்ணம் அதிகமானால் என்ன ஆகும்? தலைக்கு பிரச்சனை வரும். அதிகமான வெப்பம் ஆகும்போது தலை சூடானால் பல நோய்களை உண்டு பண்ணும். மூளை காய்ச்சல் வருவதற்கு இதுவே உஷ்ணமே காரணமாக இருக்கிறது, அந்த சூடு. அப்படியானால் குளிர்ச்சி தரக்கூடிய நீர் காய்கள் நிறைய இருக்குது. சுரைக்காய் இருக்குது, பூசணிக்காய் இருக்குது, புடலங்காய் இருக்குது, கோவக்காய், இதெல்லாம் கோவக்காய் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும். இப்படிப்பட்ட உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். மாமிசம் என்பது வாரத்தில் 1 நாள் அல்லது மாதத்தில் 1 நாள் சாப்பிட்டாலே போதுமானது. அதுவும் கொஞ்சமாக சமைத்து சாப்பிடுங்கள். வறுத்து சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இப்படிப்பட்ட உணவுகளை நாம் சமைத்து அவித்து சாப்பிடக்கூடிய உணவுகளில்தான் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. அதுபோக பச்சையாக சாப்பிடும்போது இதை காட்டிலும் மேன்மையான சத்துக்கள் அந்த பச்சை காய்கறிகளிலே நமக்கு அதிகமாக இருக்கிறது. பச்சையாக எதை சாப்பிடலாம்? காய்கறிகள் பொதுவாகவே எல்லா காய்கறிகளையுமே பச்சையாகவே சாப்பிட முடியும், சாப்பிடலாம். 50 கிராம் சாப்பிட்டாலே போதும். ஒரு நாளைக்கு 50 கிராம் சாப்பிட்டாலே ஒரு நாளைக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு காய் பச்சையாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடல் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படி உணவு முறைகளை நாம் கடைபிடிக்கும்போது, நல்ல உணவுகளை தேடி சாப்பிடும்போது, நல்ல நேரங்களில் நாம் தேவையான
நல்ல விஷயங்களை நினைக்கும்போது நம்முடைய அதாவது யோசனைகள் திங்கிங் எல்லாமே நல்லதாகவே இருக்க வேண்டும். நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய உடலும் நன்றாக இயங்கும், நன்றாகவே இருக்கும். உங்களுடைய முகம் தெளிவாக இருப்பதற்கு நல்ல சிந்தனைகளும் அவசியமாக இருக்கிறது. உணவுகளில் மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனைகளிலும் இந்த ஆரோக்கியம் அடங்கியிருக்கிறது. நம்முடைய நண்பர்கள், உலகம், சுற்று வட்டாரங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகையினால நம்முடைய உடலை ஆரோக்கியமாய் வைத்து கொள்ள வேண்டுமானால், இந்த உடல் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய உணவு முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன சாப்பிட வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை நாம் முதலிலே உறுதி செய்து கொண்டு அதன்படி நாம் செய்து வந்தால் நாம் என்றுமே ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வாழ முடியும். இது போன்ற நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.